நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு அதற்கான கேள்வி, மருத்துவ மேற்படிப்பு கைகூடுமா? இந்த ஜாதகருடைய இந்த ஆண் ஜாதகர் இவர் ஏற்கனவே மருத்துவர். அந்த மருத்துவத்துறையில மேற்படிப்பு படிக்கணும், அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா, அது கைகூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தந்தையார் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தாங்க. இந்த ஜாதக ஆய்வு தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஆய்வை பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னம், இந்த ஜாதகருடைய லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பிறப்பு லக்னம் விருச்சிக லக்னம். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி கும்பத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப விருச்சிகத்துல இருந்து 4வது லக்னம் ஆகிய இந்த கும்ப லக்னத்துல இப்ப ஏஎல்பி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ஏஎல்பி போயிட்டு இருக்கிற இந்த லக்னத்தோடைய அதிபதி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கும்பத்திற்கான அதிபதி சனி பகவான். அவர் இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3ன்னா என்ன அர்த்தம்னா முயற்சி, உபஜயஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். அதே போல போட்டி தேர்வு, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூட 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளணும், அதாவது 3ஆம் பாவத்தை பார்க்க வேண்டியது. ஸோ அதுவே தான் இப்போ ஏஎல்பி லக்னமாவே இவருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண முடியுமாங்கிறத இவங்க கேள்வி. சரிங்களா? அது சம்பந்தமான லக்னம் தான் இப்போ போயிட்டு இருக்கு இவருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் நம்ம என்ன பார்ப்போம், இங்க போகக்கூடிய நட்சத்திர புள்ளி பார்ப்போம். இந்த நட்சத்திர புள்ளி சதயம் 2ஆம் பாதம், அதற்கான அதிபதி ராகு பகவான். அவர் எங்க இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த சிம்ம வீட்டுல இருக்கிறாரு ராகு பகவான். ஸோ அப்ப அது நல்ல அமைப்பா அப்படி சொல்லி பாக்குறப்ப ஓகே, அவருக்கு திருமண காலகட்டமும் இப்ப வந்திருக்கு. ஆக்சுவலா அதற்கான அமைப்பாவும் இது இருக்கு. நண்பர்கள், திருமணம், இது சார்ந்த சிந்தனை ஓட்டம் இப்ப இந்த காலகட்டத்துல இவருக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இது இவரோட கேள்வி மேற்படிப்பு படிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட்டு அது கிளியர் பண்றது, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா இருந்தது. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் வருது. இப்போ இது கிளியர், இந்த வரக்கூடிய எக்ஸாமினேஷனை அவர் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கறத உங்க கொஸ்டின். ஸோ அப்போ அந்த மேற்படிப்பு படிப்பு அப்படின்றப்ப அந்த 2ஆம் பாவம் பார்க்கணும். நம்ம அந்த 2ஆம் பாவம், இதற்கான அதிபதி குரு பகவான். இவர் ஏஎல்பிக்கு ஏஎல்பியிலே இருக்கிறார். 2க்கு 12ல இருந்தாலும் ஏஎல்பி லக்னத்துல இருக்கிறாரு. அப்போ தூரமா போய் படிப்பாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. வெளியூர்ல போய் படிப்பாரு, ஒரு அலைச்சலான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவர் வீட்டை விட்டு வெளியில தள்ளி தான் இருக்கிறாரு. ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி இந்த டாக்டர் இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில தள்ளி தான் இருக்கிறாங்க. அங்கதான் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவருக்கு வெளியூர்ல தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக இந்த 3ஆம் பாவம், இப்ப நம்ம போட்டி தேர்வுனா 3ஆம் பாவம்னு பார்த்தோம். அதற்கான அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னிக்கணும், செவ்வாய் பகவான். 3ஆம் பாவம் மேஷ லக்னம், அதற்கான அதிபதி செவ்வாய் பகவான். அதற்கான அதிபதி 7ஆம் பாவத்துல இருக்கிறாரு, அதாவது ஏஎல்பிக்கு 7ல இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்போ அது அந்த 3ஆம் பாவ அதிபதி 3க்கும் 10க்கும் அதிபதி ஆகுறாங்க. வெறும் 3க்கு மட்டும் அதிபதி இல்லை, 10க்கும் ஆதிபத்தியம் பெறாங்க. அப்போ ஒரு அழுத்தம் இருக்கும் ஜாதகருக்கு. இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா, ஏன்னா 10ஆம் பாவத்துக்கும் அதிபதி ஆகுறாரு இல்லையா? ஸோ அப்போ ஆனால் அவர் 7ல தான் இருக்கிறாரு. ஸோ நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ கண்டிப்பா மேற்படிப்புக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. இவருக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் மிட்டிகேட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகள் இவருக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் இந்த ஜாதகருடைய கேள்வி, அதற்கான பதில். இப்போ இது இவருக்கு என்ன கேள்வினா, இதற்கப்புறம் அவர் மேற்படிப்புலாம் படிச்ச பிறகு இவருக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல அமையுமா அப்படின்னு இவர் கேள்வி இருந்தது. அப்போ இப்ப இந்த ஏஎல்பி இங்க போயிட்டு இருக்கு. இப்ப 2030 செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஏஎல்பி இங்க இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து இங்க ஏஎல்பி இங்க மாறிடும் இவருக்கு. அப்ப வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த லக்னாதிபதியே லக்னத்துக்கு 12க்கு வந்துடுறாங்க. ஸோ அப்ப வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு பிற்காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதில் சொல்லப்பட்டது. இப்ப இவருக்கு சுக்கிர தசை சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. இப்ப தசா புக்தின்னு பாத்துக்கிட்டா கூட இப்ப சுக்கிரன் 9ஆம் பாவத்துல தான் இருக்கிறாரு.
இந்த ஜாதகத்துல. 9னா மேற்படிப்புன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ மேற்படிப்பு தொடர்பான சிந்தனை ஓட்டங்கள் ஜாதகருக்கு இருக்கும். அது அமையக்கூடிய வகையில கிரக நிலைகளும் இப்போ இருக்கு பிரசண்டா. ஸோ வரக்கூடிய அதுக்கான இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து எப்போ எக்ஸாக்ட்லி நல்லபடியா சக்சஸ் ஆகுங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லப்பட்டது, இன் டீட்டெயிலாக அவருக்கு விளக்கப்பட்டது. மற்றும் இது இன்னும் கொஞ்சம் அவருடைய படிப்பை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது. இதுதான் வந்து ஜாதக ஆய்வு. இதெல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா அழகா தெரியுது ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும். இப்போ பிரசண்டா என்ன லக்னம், இந்த லக்னாதிபதியோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும், இது எல்லாமே இவ்வளோ அழகா தெரிய வருது. ஸோ இது போல உங்களுக்கும் நல்ல முறையில ஜாதக ஆய்வு பார்த்து சொல்லணும்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. என்னோட அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.